இதோ ஒரு அருமையான வலைத்தள அக்கப்போர் பதிவு. 19 கிட்ஸ் படிக்க வேண்டிய பதிவு. அவசர அவசரமாக போய்க் கொண்டிருந்தான் அந்த இளைஞன். போகிற வேகத்திலே அவன் கேட்டான், சார் டைம் என்னாச்சு? தம்பி, சொல்ல முடியாது. சொன்னா எனக்கு நஷ்டம்தான். அவசரத்தை நிறுத்திவிட்டு கேட்டான் அவன், என்னங்க சார், டைம் சொன்னா எப்படி சார் நஷ்டமாகும்? ஆமா தம்பி, டைம் சொன்னா எனக்கு நஷ்டம்தான். இத பாரு, நான் உனக்கு டைம் சொன்னா நீ எனக்கு நன்றி சொல்வ. ஒருவேளை இதே வழியிலேயே இதே வேகத்திலேயே நீ நாளைக்கும் வரலாம். அப்பவும் நீ டைம் கேட்கலாம்ல? ம் கேட்கலாம் கேட்கலாம். ஆமா சார், ஆமா சார், வாய்ப்பு இருக்கு. இப்படி 2-3 தடவையோ அல்லது அதுக்கு மேலேயோ நாம சந்திக்கலாம். நீ என்னை யாருன்னு கேட்டு அறிமுகமாகலாம். அட்ரஸ் வேற வாங்கிக்கலாம். ஆமாங்க சார், வாய்ப்பு இருக்கு சார். நீ என் வீட்டுக்கு ஒரு நாள் கூட அறிமுகமாகி வரலாம். சும்மா இந்த பக்கம்தான் வந்தேன், பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு கூட நீ சொல்லலாம். அடடா, ஆமா சார், வாய்ப்பு இருக்கு சார். உன்னை நான் உபசரிக்க உட்கார வச்சு காப்பி தரலாம். என்னோட உபசரிப்பை நீ பார்த்துட்டு மறுபடியும் கூட நீ வர முயற்சி பண்ணலாம். நானும் உபசரித்து உனக்கு காப்பி தரலாம். வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு சார். இந்த தடவை நீ காப்பியை பாராட்டி யார் போட்டதுன்னு கேட்ப. என் பொண்ணு போட்டது தான் காப்பி நல்லா போடுவான்னு நான் சொல்லி என்னோட அழகான பொண்ணை உனக்கு அறிமுகப்படுத்துவேன். புன்னகைக்கிறா. அப்படி வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு சார். என் பொண்ணை பார்த்து நீ சொல்லு விடுவ, நூலு விடுவ, அடிக்கடி பார்க்க முயற்சி பண்ணுவ. அவளும் உன்னோட லிங்க் ஆயிடுவா. இளைஞன் புன்னகைக்கிறான். ஆமா சார், வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு சார். அப்புறம் எங்களுக்கே தெரியாம நீங்க வேற எங்கேயாவது சந்திக்கலாம். சினிமா, பார்க்கு, பீச்சுன்னு கூட சுத்தலாம். ஒரு நாள் நீ என் பொண்ணுகிட்ட என்னைய நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா அப்படின்னு கேட்டு அவளும் சரின்னு சொல்லலாம். 2 பேரும் லவ் பண்ண கூட ஆரம்பிக்கலாம். புன்னகைத்தான் இளைஞன். வாய்ப்பு இருக்கு சார். ஆமா சார், ஆமா சார், வாய்ப்பு இருக்கு சார். ஒரு நாள் நீ என் வீட்டுக்கு உங்க அம்மா அப்பாவோட வந்து உங்க பொண்ணு என் பையனை விரும்புறா, சின்னஞ்சிறுசுக, ஆசைப்பட்டுருச்சுக, பிரிச்சு வைக்க நம்ம யாரு அப்படின்னு வசனம் பேசி சம்பந்தம் பேச வருவீங்க. அப்ப எனக்கு நஷ்டம் தானே தம்பி? லேசாக புன்னகை மாறுகிறான் இளைஞன். சார், எப்படி சார் அப்போ உங்களுக்கு நஷ்டமாகும்? அதுக்கும் நான் டைம் கேட்டதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சீறி விட்டார் அந்த பெரிய மனிதர். கொய்யால ஒரு வாட்ச் கூட சொந்தமா வாங்கி கட்ட வக்கில்லாத துப்புல்லாத ஒருத்தனுக்கு என் பொண்ணை கொடுத்தா எனக்கு நஷ்டம் தான்றா. எப்படி இருக்கு இந்த அக்கப்போரு கதை? இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ங்கிறது, வண்ணத்து பூச்சி விளைவுங்கிறது. ஒரு வினை அடுக்கடுக்காக அடுத்தடுத்த விளைவுகளின் ஆரம்ப புள்ளியாக கூட இருக்கலாம். காதலும் திருமணமும் அது ஒரு தரமான கொண்டாட்ட நிலை. தகுதிப்படுத்திக் கொள் தம்பி. வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு உழைத்து கொண்டிருப்பவன் பொண்ணுக முன்னாடி சுத்திட்டு தெரிய மாட்டான்டா டேய். ஆம், கதைகள் 1000 இளையோரே, உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டும் என்றால் உன் வியர்வை மண்ணை தொட வேண்டும். ஒரு நாள் உனக்கென ஒருத்தி வருவாள், அமைவாள். அதுவரை உன் வியர்வை மண்ணை தொடட்டும். ஆல் த பெஸ்ட்.